ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. இன்றைக்கி ஸ்கூலு, கவர்மெண்ட்டு ஆஃபீஸ் எல்லாமே லீவு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் லீவ் இல்லை. நம்மளுக்கு எப்பவும் போல் நம்ம சரட்டு தைக்கிற வேலையை ஆரம்பித்தாச்சு. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்கூல் இல்லைங்களா, பையனை கொண்டுட்டு போய் ஏதோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்குன்னு சொல்லியிருந்தா, அப்படி கொண்டே ஒரு 7 மணிக்கு விட்டுட்டு வந்துட்டு நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த சரட்டு ஒருத்தரோட கனவு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கனவுங்கிறத விட அவங்க மனசுக்குள்ளார நான் இந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணணும். ஒரு பீஸை கொடுக்கும்போது, ஒரு துணியை கொடுக்கும்போது அவங்க மனசில் ஒரு அவுட்ஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டுட்டு வர திறமை அந்த டைலர்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக அதை எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், நான் இந்த கிளாத்தில் இப்படி தான் நான் டிசைன் பண்ணி போடணும் அப்படின்னு ஒரு கனவோ ஒரு கற்பனையோ இருக்கும். அந்த கற்பனையை நிஜமாக்குற திறன் கண்டிப்பாக டைலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை நேர்த்தியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களோட அளவுகள் ஃபிட்டாக பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு போடும்போது ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. அதுதான் உண்மையாலுமே எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. எல்லாருமே சுயமாக ஒரு தொழிலை கற்றுக்குங்க. நான் போன வீடியோவில் நான் இந்த மாதிரி பேசியிருந்தேன். நிறையா பேருக்கு பிடிச்சிருந்தது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சமையல் வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் வந்துச்சோ இல்லையோ, நான் தைச்சின்னு இந்த மாதிரி நான் பேசின வீடியோவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடச்சிது. அதனால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதை இப்போ இன்றைக்கும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே சுதந்திரங்கிறது தேவை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு தொழிலை கற்றுக்குங்க. அது கற்றுக்கிட்டு நம்ம அப்போ செய்கிறோமோ இல்லையோ, பின்னாடி நம்மளுக்கு எப்பவுமே அது கைவிடாமல் நம்மளுக்கு உதவி செய்யும். நான் இன்றைக்கி ஒரு சுதந்திரமாக தைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க, என்னோடய ஹஸ்பண்ட். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போயிட்டு என்னோடய ஃபேமிலிக்கு கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் என் மனசுக்குள்ளே டைலரிங் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை, சின்ன ஆசை இருந்துகிட்டே இருந்தது. நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னேன், இந்த மாதிரி நான் கற்றுக்கிறேன் அப்படின்னதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை. ஓகே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்குன்னு டைம் கொடுத்து ஒரு 5 மாதம் நான் டெய்லரிங் கிளாஸ் மட்டுமே ஒரு 5 மாதம் போனேன். அப்படி போய் தான் கற்றுக்கிட்டு என்னையும் நம்பி இந்த தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு நான் எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவுமே எனக்கு பிடிச்ச வேலை இதுதான் அப்படின்னு நான் சொல்லும்போது எந்த விதத்துலையும் எனக்கு எதுவுமே என்ன சொல்கிறது, ஒரு முட்டுக்கட்டையாவோ இல்லை பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை. உனக்கு என்ன பிடிக்குதோ, உனக்கு என்ன வருதோ அதை செய்யின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணார். இந்த நேரத்தில் நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு முழுக்க அவரோட சப்போர்ட் எனக்கு இருந்தங்காட்டி தான் இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவருக்கும் சரட்டு தைச்சி கொடுத்துட்றேன், என் பையனுக்கும் நான் தைச்சி கொடுக்குறேன். எனக்குமே தேவையான துணிமணிகளை, சுடிதார், ப்ளவுஸுன்னு எல்லாமே நான் தைச்சிக்கிறேன். இதுக்கு எல்லாமே காரணம் என்னோடய கணவர் மட்டும்தான். போன வீடியோவில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, நல்லா மோட்டிவேஷனாக பேசியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்தது இன்னொரு சகோதரியும் கேட்டிருந்தாங்க, அக்கா பீஸ் நீங்கள் எப்படி எங்கே வாங்கி தைக்கிறீங்க, எந்த ஊர் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஈரோடுங்க. ஈரோட்டிலேருந்து தான் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருந்து பீஸ் வாங்கி தைச்சிட்டு இருந்தேன். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு வேலைக்கு போக டைமிங் செட் ஆகலைங்கிற ஒரு காரணத்தினால பீஸ் ரேட்டுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு தைச்சிட்ருக்கேன். இவ்வளவு தான் என்னோடய நான் எனக்கு டைம் செட் ஆகலை அப்படின்னா என்ன காரணம்னா, என்னோடய பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது, டியூஷன் கொண்டு போய் விடுறது, இதெல்லாம் எனக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதனால என்னால் டைமிங்க்கு கம்பெனிக்கு போயிட்டு டெய்லியும் அவங்களோட டைம் 6 மணிங்கும் போது நம்மளுக்கு 5 மணி 4:30 மணிக்கே ஸ்கூலுக்கு போகணுங்கும் போது என்னால் முடியல. அதனால் நான் போகலை. வீட்டிலேருந்து தான் சரட்டு தைச்சிட்ருக்கிறேன். எப்போவுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, டைம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. இருக்கக்கூடிய நாட்களில் அந்தந்த அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை கண்டிப்பாக வீணாக்காதீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக மாற்றிக்கிங்க. அதுதான் புத்திசாலித்தனம் என்னையை கேட்டால். நான் அப்படி தான் நான் யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாதீங்க. ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருங்க. எல்லாருமே ஒரு சுயதொழிலை கற்றுக்குங்க. கண்டிப்பாக ஆண் பெண் எல்லாருமே கற்றுக்கிட்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு அது ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதுதான் நாளைக்கே நம்மளுக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த வேலை தெரியும் நம்ம ஆரம்பிக்கும் போது அதுவே ஒரு சுதந்திர நாள் அன்றைக்கி சொல்கிறேன், அதுவே ஒரு தனி நபருக்கான ஒரு சுதந்திரம்னு நான் சொல்லுவேன். தனிநபராக இருந்து நம்ம வேலை செஞ்சு நம்ம சொந்தமாக நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சுயதொழிலை செய்யும்போது அதுதாங்க உண்மையாலுமே ஒரு சுதந்திரம் என்னை கேட்டால். கண்டிப்பாக அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. கை நிறைய வாங்கி சம்பளம் வாங்கி ஒரு மன அழுத்தத்தோடு செய்கிறத விட கம்மியாக சம்பளம் வாங்கினாலும் நம்ம சுதந்திரமாக செய்கிறோம் இல்லைங்களா, அதில் வர சந்தோஷமும் எல்லாமே அதில் கிடைக்கும். நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள்.
நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். எல்லாருக்குமே நான் வந்து சமையல் வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா அதில் கூட எனக்கு அவ்வளோ கமெண்ட்டோ ஒரு என்கேஜோ வரல. ஆனால் எல்லாருமே வந்து மோட்டிவேஷன் பண்ணியிருக்கிறீங்க. பரவாயில்ல, நல்லா பேசுகிறீங்க, நல்லா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க, சுயதொழில் கற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்பவுமே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நம்ம சமைக்கிற வீடியோ பிடிக்கல போல தெரியுது எல்லாருக்குமே. நம்ம தைக்கிற வீடியோ தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி சுதந்திர நாள் அன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ போடணும்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். நம்ம வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கிங்க. அப்புறம் தையல் மிஷின்லேயே ரொம்ப நேரம் உட்காந்து தைச்சிக்கிட்டேவும் இருக்காதீங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நேரம் உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ வந்து தலைக்கு தலகாணி இல்லாமல் வெறும் தரையில் அப்படியே நிமிர்ந்து நேராக படுங்க. ஒரு 5 நிமிஷம் படுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பேக் பெயினுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நான் வந்து அடிக்கடி பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் டக்குன்னு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் கம்பெனியில் வேலை செய்யும் போது அப்படி படுக்க முடியாது. நான் வீட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பேக் பெயினாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் படுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி படுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓகே, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும் பாடி. அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு மறுபடியும் கூட நம்ம வேலையை செஞ்சோம்னா நல்லா சுறுசுறுப்பாகவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். பேக் பெயினும் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். கம்பெனியில் வேலை செய்கிறவங்க சாயந்தரம் ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி படுத்துருங்க. நல்லா ரிலீஃப் ஆயிரும். பேக் பெயின் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா வேலையிலையும் கொஞ்சம் கை கால் வலி, உடம்பு வலி எல்லாமே இருக்கிறது சகஜம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கணும். அதுக்கு உண்டான தேவையான ரெஸ்ட்டுகளும் எடுத்துக்குங்க. இன்றைக்கி வேறு ஸ்கூல் லீவுங்காட்டி இன்றைக்கி காலையில் ஒரு 6 கோளாறில் 7 மணிக்கே உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, எல்லா வேலையுமே காலையில் 7:30 மணி 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் எப்பவுமே வந்து 7:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருக்கும். இந்த துணி துவைக்கிற வேலை மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். அது நான் துணி ஊற வச்சுட்டு 10-11 மணி போல் வெயில்லாம் கொஞ்சம் அந்த இடம் மரத்தடி தானா, அப்போ அந்த நிழல் வரும்போது துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பிப்பேன். ஆனால் என் மைண்ட் என்ன தெரியுமா சேஞ்ச் ஆயிரும், தைச்சிக்கிட்டே இருப்பேன். இதை முடிச்சுட்டு போயிடலான்னு சாயந்தரமே ஆயிரும். அப்புறம் 4 மணிக்கு போய் துணியை துவைச்சி போட்டு அவசர அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு ஓடுறதுக்கு சரியாக போயிடும். ஆனால் இன்றைக்கி நான் அப்படி பண்ணலை. காலையிலே 7:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம தைக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சாச்சு. நாமளும் இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கும் போது தான் இந்த நூலுலாம் வந்து பாபினில் தீரும், மேலே கட்டாகும், எல்லா பிரச்சனையும் அப்போ தான் வரும். இந்த மாதிரி எல்லா டெய்லர்ஸுக்கும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஒரு கோளாறில் தைச்சிட்டே இருப்போம். நானும் பார்த்துட்டேன், நிறைய பீஸ் தைச்சி கீழே விழுகும் பார்த்தீங்களா பீஸு, அப்போ தான் தெரியும் நூலே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தில் தைச்சிட்டு இருப்போம். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மறுபடியும் எல்லாம் நூலை கோர்த்து மறுபடியும் தைக்கிற சூழ்நிலை ஆயிரும். இப்படி தான் எல்லா டைலர்ஸுக்கும் இது நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். சரட்டு வந்து காலர் ஏற்றிட்டோம்னா சரட்டு பினிஷிங் முடிஞ்சுது. ஒவ்வொரு சரட்டாக நம்ம தைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கட்டிங் பீஸ் வாங்கிட்டு வரேன்னா ஒரு கட்டிங்க்கு வந்து 15 வரும், 20 வரும். அப்போது வந்து காஜாப்பட்டினா அந்த 20 காஜாப்பட்டியுமே லைனில் விட்டுரும். அடுத்தது வந்து பட்டன் பட்டி, அப்புறம் வந்து ஸ்லீவு, உள் பாக்கெட், மேல் பாக்கெட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே லைனில் வந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நெட்டு தையல் ஓட்டுறது எல்லாமே ஓட்டி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் ஷோல்டர் அட்டாச்சிங் வந்து பண்ணி மேல் தையலையும் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை தான். பாக்கெட், உள் பாக்கெட் நறுக்கி வைக்கணும். மேல் பாக்கெட் வந்து அந்த பாக்கெட் அட்டையோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் பீஸில் ஷோல்டர் அட்டாச் பண்ணியிருப்பீங்களா அதனோட நெக் ஷேப் எடுத்துகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா பேக் பீஸில் வந்து லேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா லேபிள் அடித்து எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாக்கெட் போடணும். எல்லா காஜாப்பட்டியிலையுமே பாக்கெட், உள் பாக்கெட், வெளி பாக்கெட் எல்லாமே போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டன் பட்டி, காஜாப்பட்டி ரெண்டையும் ஒன்றா வச்சு நெக்கை சைஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் அட்டாச் பண்ணி கையோட ஸ்லீவ் ஏற்றி அடித்து அப்படியே போட்டுருவோம், கீழே வச்சிடணும். எல்லா 20 பீஸுக்குமே அந்த மாதிரி அடித்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் காலர் ரெடி பண்ணி அந்த 20 பீஸுக்குமே காலர் ஏற்றணும். அதாவது இது வந்து ஆஃப் ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்லீவுக்கு ஸ்லீவ் பட்டி போடணும். ஸ்லீவ் பட்டி போட்டு அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் பேக்குன்னு மாற்றி லெஃப்ட் கைக்கு
அப்புறம் ரைட் சைடு கைக்கு அதுக்கு வந்து மாற்றி மாற்றி கரெக்டாக நம்ம போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஈஸி. வேகமாக அடித்தோம்னா வேலை முடிஞ்சுது. டெய்லி ஒரு 10 சட்டை 15 ஷர்ட்டு தைச்சோம்னாலே நம்மளுக்கு போதுமானதாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான், நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவ்வளோதான் தைக்க முடியும், அதுக்கு மேலையெல்லாம் தைக்க முடியாது. இதே வந்து டைமிங்க்கு கம்பெனிக்கு போயிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சோம்னா ஓரளவுக்கு தைக்கலாம். ஆனால் வீட்டில் இருந்துட்டு தைக்கிறதுங்கிறது இவ்வளோதான் முடியும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான், நம்மளும் பேசிக்கிட்டே ஃபுல்லாக எல்லா ஷர்ட்டுமே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக ஃபினிஷிங் லுக்கு இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாருக்குமே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.